बन्नो रे बन्नो मेरी चली ससुराल को अखियों में पानी दे गई दुआ में मीठी गुड़ धानी ले गई रे कबीरा. Hey guys, I'm Alia. Welcome back to my channel StylishTamizhachi. So namaniki pathina Alia Bhatt inspired wedding makeup look da paakaporo. So recent time la pathina Alia Bhatt ka wedding aaje. So Alia Bhatt pathina the beautiful no makeup look no makeup idha vandu pathina avanga wedding ku vandu create பண்ணிருந்தாங்க. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மேக்கப் ரீக்ரியேஷன் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப மேக்கப் சிம்பிளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேஷன் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வந்து அதை கரெக்டாக பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேக்கப் லுக் ஆட் அவங்களோட அவுட்ஃபிட் அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எங்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு தான் நான் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா போய் வாங்கல. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கை வந்து உங்ககிட்ட இருக்க திங்ஸ் வச்சு ரீக்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரொம்ப அவுட்லுக் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் ஷி லுக் வெரி 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 கார்ஜியஸ். ஸோ நிறைய வந்து மிக்சட் காமெண்ட்ஸ் மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் வந்து எனக்கு பர்சனலாக இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பட்ஜெட் தான், அண்டர் 1000 rupeesக்குள்ளே தான். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் இருக்கும். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக செக் அவுட் பண்ணி அண்ட் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் சேல் வந்து வருது. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சம்மருக்கு ஷாப் நினச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டைமிங். ஏன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் அண்ட் நிறைய டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அப் டு 80% ஆஃபர் அவைலபிளாக இருக்குது ஃபேஷன் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸில். ஸோ இட்ஸ் ரைட் டைம் டு பர்ச்சேஸ். இந்த பியூட்டிஃபுல்லாக லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் StylishTamizhachi அண்ட் டேப் த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் ஹால்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இன்னும் மற்ற சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். இதுக்கு நான் பாண்ட்ஸ் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஹைடான ஸ்கின்னில் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்கப் ஃப்ளாலெஸ் அண்ட் ஸ்மூத்தாக வந்து அப்ளை ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைமருக்கு வந்து லாக்மி அப்சல்யூட் அவங்க பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ நைஸ் மேட்டிஃபைங் ப்ளஸ் போர் ஃபில்லிங் ப்ரைமர். ஸோ ஆலியா பட் பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்ப மேட்டிஃபைங்காக இருந்தது. எந்த கிளிட்டரோ இல்லை எந்த ஷைனோ நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதனால நான் மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கலர் கரெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா ஆலியா பட்க்கு வந்து என்ன தான் நோ மேக்கப் இருந்தாலும் ஸ்கின் ரொம்ப ஃப்ளாலஸாக இருந்தது. ஸோ என்னோட பிக்மெண்டேஷன் அன்இவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன் இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சிலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி கலர் கரெக்டர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர் கரெக்டர். ரொம்ப பிடிச்சிருக்கு. பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், ஃபினிஷாக இருக்கட்டும், பிளெண்டபிலிட்டியாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹைலி ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட் டு யூ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் கன்சிலர் டிஃபைன் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 13.5 வந்து எடுத்துக்கிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மேட் ஃபவுண்டேஷன். நான் எனக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா ஆலியா பட்க்கு மேட் பேஸ் இருந்ததால் ஸோ நான் எந்த டியூவி ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணல. ஸோ நான் ஒரு 1 லேயர் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் லேயர் மேலே லேயர் பில்டப் பண்ணிக்க வேணாம். ஏன்னா ஆலியா பட்க்கு ஃபுல் கவரேஜ் இல்லை, ஒரு ஷியர் டு மீடியம் கவரேஜ் தான் இருந்தது. ஸோ இந்த கவரேஜ் நம்மளுக்கு போதும். இப்போ கன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேப்ளின் ஃபிட் மீ கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பிக்மெண்டேஷன் இன்னும் பீக் த்ரூ ஆகுதோ இன்னும் தெரியுதோ அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அரௌண்ட் த மவுஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அங்கே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்சால் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஹேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் மேப்ளின் ஏஜ் ஒன் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னர் ஆட்டோகால் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு ஹைலைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். நிறைய ஹைலைட்டிங் கன்சிலர் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளஷ்ஷை தான் பார்த்தீங்கன்னா காண்டராக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆலியா பட்க்கு எந்த ஹார்ஷான ப்ரௌனான ரொம்ப ஹெவியான காண்டர் இல்லை, ஒரு பீச் காண்டர் தான் இருக்குது. ஸோ அதனால நான் ஆப்போ காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த லிப் அண்ட் சீக் டென்ட் இன் ஷேட் பார்த்தீங்கன்னா ஷியர் பீச் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சீக்ஸில் அப்ளை பண்ணி நான் வந்து காண்டராக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் அண்ட்ரஸ் செட் பண்ணுறதுக்கு நான் சுகர் பானா பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் வந்து பிரைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ஆஸ் அ மேட் ஃபினிஷ் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிட் மீ லூஸ் பவுடர் இன் ஷேட் மீடியம் டீப் 30 வந்து எடுத்துக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோட டீ ஜோனில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோர்ஹெட் அண்ட் என்னோட மவுத் சுற்றி
நான் ஐப்ரோஸ் வந்து ஸ்பூலியால் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஆலியா பட் பேரில் ரொம்ப வந்து புஷியான ரொம்ப வந்து ஒரு ஸ்பார்ஸ் ஐப்ரோஸ் தான் இருந்தது. ரொம்ப டிஃபரெண்டான ஐப்ரோஸ் இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐப்ரோஸ்க்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஐப்ரோ டிண்ட் வச்சு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் வந்து ப்ரஷ் அவுட் பண்ணி விட்டுக்க போகிறேன். அந்த எப்படி சொல்ற ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் புஷியாக இருக்கும் ப்ரோஸ். நான் இதுக்கு வந்து எல்ஃப் ஐப்ரோ டிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட இன்னர் ஐப்ரோஸில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அந்த ஃபெதரி எஃபெக்ட்காக. ஆலியா பட் ஐஷேடோலாம் ஒன்றும் பெருசாக வியர் பண்ணல. ஒரு சிங்கிள் கலர் மட்டும் தான் இருந்தது. க்ரீஸ் கலர் இல்லை ட்ரான்ஸ்பரண்ட் ஷேட் எதுவுமே இல்லை. ஒரு சிங்கிள் கலர் தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஸ்விஸ் பியூட்டி ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு பீச்சிஷ் ஆரஞ்ச் ஷேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐலட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட்டான குட்டி ப்ரஷ்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நான் லாக்மி அப்சல்யூட் 3D லேஷ் வால்யூமிஸ்டிக் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லேஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராமேட்டிக்கலாக இல்லை, ரொம்ப நேச்சுரலாக தான் இருந்தது. நீங்கள் வெறும் மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுறதுனால விடலாம். பட் எனக்கு ரொம்ப வந்து ஸ்பார்ஸ் லேஷஸ் ரொம்ப குட்டி குட்டி லேஷாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபால்ஸஸ் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதே ஐஷேடோ பார்த்தீங்கன்னா நான் லோ லேஷ்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபால்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். அவ்வளோ ட்ராமேட்டிக்காக இருக்காது. அதனால இந்த லேஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளம் ஸ்டுடியோ காஜல் எடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர்லைனில் பார்த்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆலியா பட்க்கு வாட்டர்லைனில் காஜல் இருந்தது. பட் லேஷ் லைனில் அவங்க எந்த காஜலும் அப்ளை பண்ணல, லைனர் எதுவும் அப்ளை பண்ணிக்கல. அண்ட் நான் டைட் லைனும் பண்ணிக்கிறேன். ஸோ லேஷஸ் இன்னும் கொஞ்சம் திக்காக தெரியும். இப்போ மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ப்ரான்சர் வந்து எடுத்துக்கிறேன். எந்த ஹெவியான ப்ரான்சிங்கும் எஃபெக்ட்டும் இல்லை ஆலியா பட்டுக்கு. ஸோ ரொம்ப மினிமமாக அந்த ப்ராடக்ட் எடுத்து லைட்டாக வந்து என்னோட ஜாப் போன் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆலியா பட்டுக்கு ரொம்ப டிஃபரெண்டான ஜாப் போன் அண்ட் சீக்ஸ் இருக்கும். அதனால் ஸோ நோஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டாக இருந்தது. நான் நோஸு பார்த்தீங்கன்னா அதனால கான்டர் பண்ணிக்கிறேன். பெடரல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என் ஃபேஸ், நெக் அண்ட் என்னோட செஸ்ட் வந்து ஈவன் டோன் கலரில் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ரொம்ப நல்லா இருக்குது. இது கப்ஸ் அண்ட் லாஷ்ல இருந்த ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ். பிளெண்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது லிக்விட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இதை பார்க்கலாம். இப்போ ஃபேஸ், செஸ்ட், நெக் எல்லாமே ஈவன் டோன் ஆகிடுச்சு. நான் மிஸ்ட் கிளார்லேருந்து அவங்களோட லிப் பென்சில் இன் ஷேட் காஃபி ப்ரௌன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லிப்ஸை வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதே பென்சில் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஆலியா பட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச்சிஷ் ப்ரௌன் லிப்ஸ்டிக் வந்து வியர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு நியூட் ப்ரௌன் மாதிரி. ஸோ நம்மளும் அதே லுக்கை தான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து அவங்களோட நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப் கலர் இன் ஷேட் காஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் லிப்ஸில் அப்ளை பண்ணி டாப் பண்ணிக்கிறேன். லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மேக்கப் ரெவல்யூஷன் க்ளோ ஃபிக்ஸ் செட்டிங் ஸ்ப்ரே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது உங்கள் மேக்கப் எல்லாத்தையும் செட் பண்ணணும். பவுடர் அந்த பவுடர்னஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்காக बन्नो रे बन्नो मेरी चली ससुराल को अखियों में पानी दे गई दुआ में मीठी गुड़ धानी ले गई रे कबीरा मान जा. நீங்களும் இந்த லுக்கை வீட்டில் ரீக்ரியேட் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. If you like this video, do like, comment, share and subscribe to our channel StylishTamizhachi. Stay tuned guys. Bye bye.